வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி கல்வித்துறையோடு தொடர்பான ஒரு பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கொழும்பு 14 மகாவத்தையில் இருக்கின்ற புனித அந்தோனியார் தமிழ் மகாவித்தியாலயம் 82 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல புத்திஜீவிகளை நாட்டுக்கு ஈந்த ஒரு பாடசாலையாக அமைந்து வருகின்றது. கல்வி மாத்திரமல்ல, கலையோடும் விளையாட்டோடும் பல தொடர்புகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை வரலாற்றிலே நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இடம்பெறவிருக்கின்றது. அதுதான் இந்த நடைப்பவனி இடம்பெற காத்திருக்கின்றது. ஆகவே இந்த நடைப்பவனி தொடர்பாகவும் 82 வருட கால அந்த வரலாற்றை கொண்ட பாடசாலையினுடைய தனித்துவம் தொடர்பாகவும் நாங்கள் இப்பொழுது பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு 14 மகாவத்தை புனித அந்தோனியார் தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபரும் அருட்சகோதரியுமான மதிப்புக்குரிய அருட்சகோதரி மரிய சாந்தனா அவர்களை நாங்கள் பணிமன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். 82 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை, அரசு கத்தோலிக்க பாடசாலையாக அமைந்திருக்கின்றது. ஆண் பெண் இரு பாடாரும் கிழவன் பாடசாலையாக இந்த பாடசாலை அமைந்திருக்கின்றது கொழும்பு 14. இந்த பாடசாலையினுடைய வரலாறு, இது உருவான விதம், இது தொடர்பாக அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். பகிர்ந்து கொள்ள முடியுமா? எங்களுடைய பாடசாலையானது புனித அந்தோனியார் தமிழ் மகாவித்தியாலயம் மகாவத்தையிலே அமைந்திருக்கின்றது. இது ஒரு அரசு கத்தோலிக்க பாடசாலையாக காணப்படுகின்றது. இந்த பாடசாலையானது 1945ஆம் ஆண்டு மிஷனரி அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவரினால் ஆரம்பிக்கப்பட்டது. மகாவத்தை புனித அந்தோனியார் தமிழ் மகாவத்தை புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு சிறிய கொட்டகையிலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த பாடசாலையிலே தொடக்கத்திலே 45 மாணவர்கள் மாத்திரம்தான் இதிலே தொடக்கத்திலே இருந்தார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய தொகையும் அதிகரித்து கொண்டு வர அதனுடைய தேவைப்பாட்டின் நிமித்தம் அந்த ஆலயத்தை விட்டு அதுக்கு அருகாமையில் இருந்த ஒரு நிலத்திலே ஒரு பாடசாலை அமைத்து அந்த அன்று இருந்த ஒரு அமைச்சர் ஒருவரினாலே இந்த பாடசாலைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த பாடசாலை அன்று ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு பில்டிங்கோடு ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கத்திலே 45 மாணவர்கள் இருந்தார்கள். அதன் பின்னர் படிப்படியாக இது வளர்ந்து இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்று 850 மாணவர்கள் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். அதே வழியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலை தொடக்கத்திலே மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசமாகவும், உங்களுக்கு தெரியும், மகாவத்தை என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் கொழும்பு மாநகரிலே மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு இடமாகத்தான் இது காணப்படுகிறது. அப்படி இருந்தாலும் இந்த மாணவர்களுடைய கல்வியை இந்த மிஷனரிமார் ஆரம்பித்த பொழுது இவர்களை நாங்கள் நல்ல முறையிலே இவர்களுக்கு நல்ல கல்வியை கொண்டு வர வேண்டும், இவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் அதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது 82 வருடங்களை கடந்து வந்த பொழுது நான் பார்க்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறேன். அன்று இருந்த நிலையை விட இன்று இந்த பாடசாலை மிகவும் கம்பீரமாக, மிகவும் ஒரு கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு அவர்களுடைய கலைத்துறை, அவர்களுடைய விளையாட்டு, இப்படியான வகையில் அவர்கள் இன்று பாடசாலை மாணவர்கள் மிகவும் அவர்களுடைய கல்வியை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட நிறுவனங்களிலே அரசு தலைவர்களாகவும் வெளிநாடுகளிலேயும் பணிபுரிகின்ற மாணவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நாங்கள் நாளைக்கு நடத்த இருக்கின்ற இந்த நிகழ்வானது வரலாற்றிலே முதல் தடவையாக நடைபெறுகின்றது. இது வரலாற்றிலே ஒரு பொன்னான நாள் என்று தான் நான் சொல்ல முடியும். அரசு கத்தோலிக்க பாடசாலையாக, கலவன் பாடசாலையாக நாங்கள் இந்த பாடசாலையை பார்க்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய செயற்பாடுகள், மாணவர்களுடைய இணைப்பாட விதானங்கள், இவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா சிஸ்டர்? ஆம், நான் கடந்த 10 வருடங்களாக இந்த பாடசாலையிலே கடமையாற்றி வருகின்றேன். நான் வந்ததன் பின்னர் நான் வருகின்ற பொழுது அதிகமாக ஒரு சில இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் மாத்திரம்தான் இருந்தது. நான் வந்ததன் பின்னர் இந்த பாடசாலையிலே பேண்ட் வாத்திய குழுவினரை மிகவும் அவர்களை மிகவும் ஒரு நல்ல முறையிலே செயற்பாட்டு, இன்றைக்கு பேண்ட் வாத்திய குழுவினர் சொன்னால், மகாவத்தை பேண்ட் வாத்திய குழுவினர் சொன்னால் பெருமை பாராட்டக்கூடிய விதத்தில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய பாடசாலையிலே எங்களுடைய பல்வேறுபட்ட இணைப்பாடு விதான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. ஜிம்னாஸ்டிக் மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஜிம்னாஸ்டிக்லே அவர்கள் பயிற்சி பெறுகின்றார்கள். அதே நேரத்தில் ஸ்கவுட்ஸ், அதே நேரத்தில் கேடட்ஸ், இவ்வாறான பல்வேறுபட்ட செயற்பாடுகள் எங்களுடைய மாணவர்கள் நெட்பால், வாலிபால், கிரிக்கெட்,
எல்ஏ போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இன்றைக்கு அவர்கள் மற்ற மாணவர்களோடையும் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்ற ஒரு வகையிலே அதிகமாக அந்த மாணவர்களுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்கள் பின்தங்கிய மாணவர்கள் என்று சொல்லுகின்ற நிலையை விடுத்து இன்றைக்கும் இணைய பாடசாலைகளோடு நாங்களும் போட்டி போடுகின்ற வகையில் அந்த மாணவர்கள் இன்று வளர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு பின்னணியில் உழைத்தவர்கள் சிஸ்டர் தாங்களும், அதே போல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாடசாலை நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள், அதே போல் அபிவிருத்தி சங்கத்தினர் ஆகியோரையும் நாங்கள் தனத்தில் நினைவு கூற வேண்டும் இல்லையா சிஸ்டர்? நிச்சயமாக உங்களை நாங்கள் மனதார வாழ்த்த வேண்டும். 10 வருடங்களாக இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி பணியிலே நம்முடைய அர்ப்பணித்துக் கொண்டவர் என்ற ரீதியில் உங்களுடைய அர்ப்பணிப்பு பற்றி எங்களுக்கும் தெரியும். விசேடமாக எங்களுடைய கரோல் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் உங்களுடைய பாடசாலை மாணவர்களை வழங்கியிருந்தீர்கள். நாங்களும் அங்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஒளிப்பதினை மேற்கொண்டிருந்தோம். அன்று முதல் இன்று வரை நீங்கள் பாடசாலைக்கு ஆட்சி வருகின்ற செயல்பாடுகள் குறித்து தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலே நாங்களும் அறிவோம். சிஸ்டர் சில புகைப்படங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்த்து கொண்டு அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த பாடசாலை தொடர்பான புகைப்படங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. இந்த புகைப்படத்தை பற்றி விவரிக்க முடியுமா சிஸ்டர்? இது தொடக்கத்திலே இவர்களுடைய இதுதான் ஆரம்பத்திலே இருந்த நிலை. இந்த பாடசாலையானது ஆரம்பத்திலே மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே வசதிகள் இருக்கவில்லை, கிளாஸ் ரூம் இருக்கவில்லை. சில மாணவர்கள் வெளியிலே இருந்து கல்வி கற்றதாகவும் நான் கேள்விப்படுகின்றேன். கட்டிடங்கள் அங்கே போதிய அளவாக காணப்படவில்லை. தொடக்கத்திலே ஒரு கட்டிடத்தில் தான் இந்த பாடசாலை காணப்பட்டது. இந்த மரங்களை பார்க்கின்ற அந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் டெஸ்க் சேர்ஸ் இருக்கவில்லை. மாணவர்களும் மிகவும் கஷ்டப்பட்ட, நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும், மாணவர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் குறைந்த அளவில் இருந்து. அடுத்த புகைப்படம். அந்த நேரத்தில் அந்த இடம் மிகவும் ஒரு சாண்ட் ஏரியாவை தான் அது காணப்பட்டிருக்கின்றது. அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுடைய அதாவது அப்போஸ்தலிக கார்மல் சபை தான் அந்த மிஷனரிக்கு பிறகு அப்போஸ்தலிக கார்மல் சபை இந்த பாடசாலையை பொறுப்பேற்றதன் பின்னர் படிப்படியாக அதை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்திருக்கின்றோம். அடுத்ததாக ஸ்டேஜ் 2 இதில் சில படங்கள் இருக்கின்றன, பார்ப்போம் சிஸ்டர். அதன் பின்னர் இவ்வாறான ஒரு நிலையை அங்கே கடமையாற்றிய அதிபர்கள், அருட்சகோதரிகள் இதை இதை கொஞ்சம் கூடுதலாக அபிவிருத்தி செய்திருக்கின்றார்கள். ஒரு சில கட்டிடங்கள் அங்கே 2வது கட்டிடம் காணப்பட்டது. ஒரு கட்டிடம், அதுக்கு பின்னர் 2வது கட்டிடம் அங்கே வரப்பட்டது. சரி, இப்பொழுது ஸ்டேஜ் 3 என்னுடைய காலகட்டங்களிலே நடைபெற்ற ஒரு அபிவிருத்தியை நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பெயர் பலகை முதற்கொண்டு எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றம், பிரதான நுழைவாயிலும் புதுப்பொழிவோடு பாதுகாப்பாகவும் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிஸ்டர், பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்த பின்னர் இந்த மாணவர்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெளியிலே இருந்து வருகின்ற மாணவர்கள் அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றார்கள், இவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல பாடசாலையிலே படிக்கிறோம் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கனவாக இருந்தது. அது இன்றைக்கு 82வது வருடத்திலே அது கொஞ்சம் நிறைவேறி இருக்கின்றதை நான் இன்று நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புதுப்பொழிவோடும் தூய்மையாகவும் அழகாகவும் பாடசாலை சூழல் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். உங்களுடைய பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் அடைந்திருக்கின்ற அந்த அடைவு தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியும்? இன்று நாங்கள் நாளைய தினம் இந்த நடைபவனியை நடாத்துகின்றோம் என்று சொன்னால் அதனுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கின்றது எங்களுடைய பழைய மாணவர் சங்கம். அவர்களுடைய ஒத்துழைப்பினாலே தான் நாளைய தினம் இந்த நடைபவனி நடைபெற இருக்கின்றது. பழைய மாணவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அதிகமாக எல்லாரும் இன்றைக்கு ஏதோ ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் படித்து இந்த பாடசாலையை படித்ததனூடாக அவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். தாங்கள் இருந்ததை விட இன்னும் இந்த பாடசாலை வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த பாடசாலையை நாங்கள் உயர்த்த வேண்டும் ஒரு மனநிலையோடு, நல்ல மனநிலையோடு வெளிநாட்டில் இருக்கின்ற மாணவர்களாக, பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலே இருக்கின்ற பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு மிகவும் உயிர் துடிப்புடன் செயற்படுவதை நான் இன்றைய காலகட்டங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு காலமும் நான் வந்த பின்னர் இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தை நான் ஒன்று கூட்டி, நான் வருவதற்கு முன்னர் பழைய மாணவர் சங்கம் இயங்கி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடவில்லை. இன்று அவர்களை பார்த்தால் எங்களுடைய பாடசாலையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு பெரிய ஒரு பங்களிப்பாக காணப்படுகின்றது. பழைய மாணவர்கள் மிகவும் ஒரு உயிர் துடிப்புடன்
இந்த பாடசாலையை நாங்கள் அன்பு செய்கிறோம், இதுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்று இன்றைக்கு அவர்கள் செய்து வருவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல பாடசாலையினுடைய அபிவிருத்தி தொடர்பாக, வளர்ச்சி தொடர்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற ஏனைய அமைப்புகள் பற்றி, ஏனைய உறவுகள் பற்றி பகிர்ந்து கொள்வோம் சிஸ்டர். இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த பாடசாலை இன்று இந்த அளவிலே உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் என்னுடைய நலன் விரும்பிகளும் ஒரு காரணம். அதாவது கொழும்பு மாநகரிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரைவேட் லிமிடெட்ஸ் ஒவ்வொரு நிறுவனங்களை நான் அண்டி அவர்களிடம் நான் கேட்கின்ற பொழுது அவர்கள் மனமும் வந்து எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த மாணவர்களுடைய சில மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உணவாக இருக்கலாம், இல்லாவிட்டு அவர்களுடைய புத்தக பேக்ஸ், சப்பாத்து, கொப்பிகள் என்ற வகையிலே இந்த மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் என்னை பொறுத்த மட்டும் மிகவும் பின்தங்கிய இந்த மாணவர்களுக்கு உதவ வேண்டும் ஒரு மனநிலையோடு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் முன் வந்ததை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்கு நான் இந்த வேளையிலே நன்றி கூறுகின்றேன். இன்று எங்களுடைய பாடசாலை இவ்வளவு உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, அவர்களும் ஒரு கருவிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல பாடசாலை ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு பற்றி பகிர்ந்து கொள்வோம் சிஸ்டர். நிச்சயமாக இந்த பாடசாலை இன்று வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு. அவர்கள் மிகவும் என்னுடைய பாடசாலையை பொறுத்த மட்டும் ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களாகவும் மாணவர்களை அன்பு செய்கின்ற ஆசிரியர்களாகவும் காணப்படுகிறார்கள். சிறப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த மாணவர்களை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். அதாவது இந்த கஷ்டப்பட்ட இடத்திலிருந்து வருகின்றார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, என்ன நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பற்றி தனிப்பட்ட ரீதியில் அவர்களை அணுகி அதற்கான தேவைகளை என்னிடம் வந்து சொல்வார்கள். இப்போ நானும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்படுவதை நான் காணுகின்றேன். அவர்களுக்கும் ஒரு குடும்பங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் நல்ல முறையில் எங்களுடைய பாடசாலையினுடைய ரிசல்ட்ஸ் நல்ல முறையில் வர வேண்டும் என்ற வகையில் பிரத்யேக வகுப்புகள் பின்னேரம் 3 மணி மட்டும் நின்றுக்கலாம் வகுப்புகள் எடுக்கின்ற ஆசிரியர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அவர்களை நான் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த மாணவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலையினுடைய அடுத்த தேவை எதுவாக இருக்கிறது அல்லது எவையாக இருக்கின்றன? இன்றைக்கு நான் சொல்லுகின்ற பொழுது தேவைகளை பொறுத்த மட்டும் எங்களுடைய பாடசாலையில் இன்றைக்கு கம்ப்யூட்டர் லேப் என்றது ஒரு மிகவும் குறைவான, எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு 5 கம்ப்யூட்டர் தான் இருக்கின்றது. கம்ப்யூட்டர் லேப் இருக்கின்றது, ஆனால் அதுக்குரிய உபகரணங்கள் அங்கே இல்லை. அதே நேரத்தில் சயின்ஸ் லேப்லேயும் எங்களுக்கு இல்லை. ஹோம் சயின்ஸ் அப்படியான அவர்களுடைய இன்னும் எங்களுடைய மாணவர்களை நாங்கள் இன்னும் நல்ல முறையில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லினால் அது தேவையாக இந்த இப்படியான உபகரணங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. அதே வேளையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 840 பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கின்றார்கள். இந்த மாணவர்களுடைய எங்களுக்கு இந்த பாடசாலையை நோக்கி வருகின்ற மாணவருடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இன்றைக்கு அந்த பாடசாலையிலே கட்டிடம் என்பது இல்லை, கட்டிடம் கட்டுவதற்கு இடம் இல்லை. எங்களுக்கு அண்மித்த பகுதியிலே ஒரு நிலம் இருக்கின்றது. அதை வேண்டுவதற்கு நான் பல்வேறுபட்ட உபகாரிகளை நாடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்தை நாங்கள் வேண்டுகின்ற பொழுது மாணவர்களுடைய தொகைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு கட்டிடங்களை போட்டு அதை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அது தனியார் காணியா சிஸ்டர் அல்லது? தனியார் காணியாக இருக்கின்றது. அந்த தனியார் காணி எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் 4 வருடங்களுக்கு முன்னரே அவங்களை ஓம்பட்டிருக்கின்றார்கள். இற்றை வரைக்கும் அது என்னுடைய கையிலே கைகூடாமல் இருக்கின்றது. நானும் பல்வேறுபட்ட நபர்களை நாடிக்கொண்டு தான் இருக்கின்றேன். அதாவது நிதி தேவைப்படுகின்றது. சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் நீங்கள் நேரடியாகவே இந்த கோரிக்கையை முன்வைக்கலாம் சிஸ்டர். நிதியை இந்த மாணவர்களுடைய கஷ்டப்பட்ட பகுதியிலே வாழுகின்ற இந்த மாணவர்களுடைய கல்வியை அபிவிருத்தி செய்வதற்காக கூடுதலாக இந்த மாணவர்களை பொறுத்த மட்டிலே பெரிய பாடசாலையிலே போய் கல்வி கற்கின்ற வசதியற்றவர்கள் அப்படியான மாணவர்கள் என்னுடைய பாடசாலையை நாடி வருகின்ற பொழுது அங்கு இடப்பற்றாக்குறை இருக்கின்றது. அந்த இடப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அண்மையிலே எனக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு 19 அறை பேர்ச் இருக்கின்றது. அந்த லேண்ட் அதை வேண்டி தருவதற்கு மனமுவந்த யாராவது வந்தீர்கள் என்று சொல்லிச்சினால் அது உங்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மாணவர்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் தேசிய அலைவர் சென்ற ரீதியிலே இந்த வேண்டுகோளை நாங்கள் உங்களிடம் முன்வைக்கின்றோம். நல்ல உள்ளங்கள் இருந்தால், நீங்கள் அதுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருந்தால், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவராக இதுக்கான உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக உதவி செய்யுங்கள். கல்விக்கு நாங்கள் கரம் கொடுப்போம். பாடசாலைகள் திறக்கப்படுகின்ற பொழுது சிறைச்சாலைகள் மூடப்படும்.
சிஸ்டர், உங்களுடைய பாடசாலையினுடைய அடுத்த எதிர்கால திட்டங்கள் எவையாக இருக்கின்றன சிஸ்டர்? இந்த எதிர்நோக்கிய இலக்கோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள்? இன்று எங்களுடைய பாடசாலையிலே 1 தொடக்கம் 13ஆம் ஆண்டு இருக்கின்றது. ஆர்ட்ஸ் காமர்ஸ் மாணவர்கள் கற்கின்றார்கள். 2 ஸ்ட்ரீமும் இருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்களுக்கு கட்டிடங்கள், இடங்கள், எங்களுக்கு அந்த இடங்களை நாங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நான் என்னுடைய எதிர்காலத்தில் இந்த பாடசாலையிலே டெக்னாலஜி ஸ்ட்ரீமும் சயின்ஸ் ஸ்ட்ரீமும் தொடக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாவட்ட ஏரியாவை பொறுத்த மட்டும் சயின்ஸ், மேக்ஸ், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருப்பது இல்லை. இந்த மாணவர்கள் சில பேர் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் தூர இடத்துக்கு போக வேண்டும். பெரிய பாடசாலைக்கு போனால் நிறைய நன்கொடைகள் கேட்கின்ற அந்த உதவிகள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த டொனேஷன்ஸ் காசு கட்டக்கூடிய விதத்திலே இல்லை. அவர்கள் அந்த தங்களுடைய ஏலெவல், அதாவது தொடர்ந்து தங்களுடைய உயர்கல்வியை தொடராமல் சாதாரணமான ஒரு வேலைக்காக, ஜொப்புக்காக போகின்றார்கள். அப்போ இந்த மாணவர்கள் இன்னும் நல்ல நிலையிலே உயர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த சயின்ஸ், மேக்ஸ், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பாடசாலையிலே தொடங்க வேண்டும். அது தொடங்குவதற்கான நிலைப்பாடு இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நாளை தினம் இடம்பெறவிருக்கின்ற நடைப்பவழி தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சிஸ்டர். எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது, எங்கு ஆரம்பமாகி எந்த வழியாக சென்று மீண்டும் பாடசாலை வந்து அடைய இருக்கின்றது, இது தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? நாளைய தினம் எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய நடைப்பவனியானது மோதரை விஸ்வாக் கிரவுண்ட்லே ஆரம்பமாகின்றது. இதற்கு எங்களுடைய கொழும்பு மேயர் எங்களுக்கு இதற்கு பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். இப்போ அந்த வகையிலே 1500 எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்று இணைந்து 1500 பேர் பங்கு பெற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நடைபவனியானது நாங்கள் போகின்றோம். குலுமண்டோல் ரோட்டில் இருந்து சுகதாச ஸ்டேடியம் ஊடாக நாங்கள் எங்களுடைய பாடசாலையை சென்றடைய இருக்கின்றோம். அதேமாக 7:30க்கு நாங்கள் தொடங்குகின்றோம். காலையில் 7:30க்கு தொடங்கி 2 மணிக்கு முடிக்கின்ற ஒரு முடிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாளைய தினத்திலே பல்வேறுபட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நான் நன்றியும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பினாலே இது நல்ல முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு பூர்த்தியாகிவிட்டனவா சிஸ்டர்? ஆம், அதிகமாக 95% அதிகமாக எல்லாம் பூர்த்தியாகி இருக்கின்றது. பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் இணைந்து எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் மிகவும் உயிர் துடிப்பிடம் இந்த காலையிலே இருந்து நேற்று இரவு தொடக்கம் அவர்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள், அதே போல பெற்றோர்கள், நண்பர்மிகள் ஒத்துழைப்பு வழங்குவது போல பாடசாலை மாணவர்களும் எந்த அளவுக்கு ஊக்கத்தோடு இருக்க வேண்டும், எப்படி அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? மாணவர்களை, எங்களுடைய மாணவர்களை பொறுத்தமல்ல, மகாவத்தை ஏரியாவை பொறுத்தமல்ல மாணவர்களுடைய கல்வியிலே அவர்கள் மிகவும் கல்வியிலே ஆர்வம் காட்டுவது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொல்லிட்டோன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில் கல்வி கற்ற பெற்றோர்கள் அதிகமாக அங்கே இல்லை. பெற்றோர்களும் தங்களுடைய கல்வி அறிவை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இந்த மாணவர்களையும் பாடசாலைக்கு அனுப்பி நாங்கள் இந்த மாணவர்களை கல்வியிலே நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய பெற்றோரிடம் குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் அண்மை காலத்திலே நான் பார்க்கின்றேன் இந்த ஆர்வம் பெற்றோரிடம் கூடுதலாக காணப்படுகின்றது. இந்த ஆர்வம் இந்த மாணவர்களிடம் காணப்படவில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த மாணவர்களுடைய ஒரு சிலர் இன்றைக்கு அந்த கல்வியில் உயர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அண்மை காலமாக கடந்த 5 வருடங்களாக எங்களுடைய பாடசாலையிலிருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற மாணவர்களுடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆர்வம் கூடுதலாக இருக்கின்றது. யூனிவர்சிட்டி மற்றும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ற பல்வேறுபட்ட துறைகளுக்குள்ளே அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி நான் சந்தோஷப்படுகின்றேன். கலந்துரையாடலின் இறுதியிலே என்ன சொல்ல எதிர்பார்க்கின்றீர்கள் சிஸ்டர்? இந்த வேளையிலே நான் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்காக உதவி செய்கின்ற எல்லாருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் பழைய மாணவர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய நலன் விரும்பிகள் எல்லாரும் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரத்தில் இன்றைய தினம் எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய இந்த நிகழ்வை நடைபவனியை முன்னிட்டு இந்த நேரலையாக இதை ஒழுங்கு செய்த எங்களுடைய
நேத்ரா டிவி நிறுவனத்தாருக்கும் அதோடு இணைந்து என்னுடைய நேரலையோடு இருக்கின்ற ஜெயமன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை தினம் இந்த நடைபாவணி இடம்பெறவிருக்கிறது 82 ஆண்டுகளில் பூர்த்தியை முன்னிட்டு. ஆகவே இந்த வேலைப்பளவுக்கும் மத்தியிலும் இங்கு வரைத்திருந்தமைக்கு உள்ளமாறு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் சிஸ்டர். அதே போல் பாடசாலை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பாடசாலை தான் நல்ல புரட்சிகளை உருவாக்குகின்ற ஒரு களமாக அமைகின்றது. ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் கல்வியில் தான் தங்கியிருக்கின்றது. ஆகவே கல்விக்கு நாங்கள் கரம் கொடுப்போம். விசேடமாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள், அதே போல் பாடசாலைக்கு தேவையான அந்த காணி போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். அதே போல் இந்த கல்வினூடாகத்தான் நம்முடைய நாட்டையும் நாங்கள் வளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பின்வாங்கி நிற்கப் போவது கிடையாது. ஆகவே நாங்களும் சமூகத்தில் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியிலே நாங்களும் கரம் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை இத்தரத்தில் நாங்கள் உங்களிடம் முன்வைக்கின்றோம். அதே போல் உங்களுடைய புனித அந்தோணியார் தமிழ் மகாவித்தியாலயம் கொழும்பு 14 மகாவத்தில் அமைந்திருக்கின்ற பாடசாலையினுடைய வளர்ச்சி மென்மேலும் 6 மூடுகளில் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற வேண்டும் என நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் சிஸ்டர். அதுக்கு தேவையான எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் இறைவன் நல்க வேண்டும், வழங்க வேண்டும் என நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். மிகவும் நன்றி சிஸ்டர். இந்த தினம் கலந்துரையாடலில் பங்கு பெற்றமைக்காக நன்றி. நன்றி. இந்த தினம் இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியில் இணைந்து கொண்டவர் கொழும்பு 14 மகாவத்தை புனித அந்தோனியா தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் அருட்சகோதரி மரிய சாந்தனா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த 2வது பகுதி நாங்கள் நிறைவு செய்கின்றோம். 10 நிமிட இடைவெளியை தொடர்ந்து 3வது நேர்காணல் பகுதியும் இதே போல ஒரு விசேடமான பகுதியாக அமைக்க காத்திருக்கிறது. அந்த பகுதியோடு இணைந்து கொள்வோம்.